இதுல 10 போட்டு வைத்திருக்காங்க. ஓ இதுல தான் 10 குழந்தைங்க எல்லாம் பெத்துக்கிட்டாங்களா? டெலிவரி ரூமா இது? ஆமா, டெலிவரி ரூம் தான். ஓகே. இது இப்ப நாங்க போட்டுறோம். ஓகே. பீரோ எல்லாம் போட்டுறோம். வந்து பாருங்க வாங்க. உள்ள வாடா. இந்த வர இதெல்லாம் நாங்கலாம் செட் பண்ணுது. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது ரூம் தான். ஓகே. செட் பண்ணி பீரோலாம் நாங்க போட்டோம். ஆஹா. ஓகே ஓகே. இந்த இடத்துல ஊஞ்சல் போட்டுறோம். அஜித் இங்க தான் உட்கார்ந்துட்டாப்ல. அப்ப நாங்க வந்த 2ஆம் நாள். ஆஹா. புதுசு காப்பி எல்லாம் அந்த சமயக்கட்டில் போட்டு இருந்தேன். அங்க வந்து மாமி அடை ஊத்திட்டா மாமி. காப்பி போடுதா மாமி. காப்பி கேட்டு குடிச்சு போனாங்க. ஸ்டோரேஜ். கறி எடுப்பேன். ஓகே. கறி அந்த காலத்துல கும்பிட்டு எடுப்பது. இங்க வச்சு தான் சமைப்பேன். அது வந்து எதுவுமே போட்டு சீக்கிரம் போட்டு ஏன்னா இந்த இருப்பாங்கிறதுக்குள்ள காப்பி சுட்டு வச்சு கொடுத்தேன். அது பேரு மச்சு ஸ்டோரேஜ். ஃபுல்லா அந்த எண்ட் வரைக்கும் நீங்க லக்கேஜ் வச்சுக்கலாம். 150 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட இன்ஜினியரிங் இருந்திருக்கு அப்படின்றது இல்ல ஆர்கிடெக்சர் பசங்க வரும்பா. பிடெக் படிக்கிற பசங்க எல்லாம் வந்து தான் கோலம் போட்டு கொடுத்தாங்க எனக்கு. அவங்க ஆர்கிடெக்சர். ஆமா ஆமா ஆமா. இதுதான் பழைய சமயக்கட்டு. சமையல் இது சமயக்கட்டு ஒரு ரூம் அப்படிதான் இருந்துச்சு. பசங்க பேரம்பேத்தி எல்லாம் வராங்கிறதுனால நாட்டுக்கோட்டை வந்து சமயக்கட்டா போட்டிருக்கேன். அது போய் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. உள்ள நாங்க கிச்சன் வேற எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி எக்ஸ்டென்ஷன் நிறைய இருக்கு. அதுதான் போயிட்டே இருக்கு வீடு. இதான் கிச்சன். ஒரு 15 பேருக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். தாராளமா. ஆமா.